சர்வ வல்லமையுள்ள தேவனே இயேசு சுவாமி, அதிகால வேளையிலே உன் பாதத்திலே நிற்க செய்த கிருபைக்காக கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உன் நாமத்தின் நிமித்தமாக இறைச்செய்தியை கேட்பதற்காக கடந்து வந்திருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும் சுவாமி. வேதத்தில் உள்ள ரகசியங்களை எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய அருள் வரத்தை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே, உன் பாதத்திலே நிற்கிற என்னை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, என்ற இறை செய்தியாக பரலோகம் போகலாம் வாங்க என்கிற தலைப்பில் பேசவிருக்கிறேன். பரலோகம் போகலாம் வாங்க. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த எல்லோருக்குமே மரணம் நிச்சயமாக உண்டு. அவர் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உயர்ந்தவராக இருந்தாலும் சரி, தாழ்ந்தவராக இருந்தாலும் சரி, படித்தவராக இருந்தாலும் சரி, படிக்காதவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, மரணம் நிச்சயம். பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தாக்கும் பரலோகம் போகலாம், பாவமான வாழ்க்கை வாழ்ந்தாக்கும் நரகம் போகலாம். இதாங்க உண்மை. பிரியமானவர்களே, உங்களில் ஒரு சிலர் நினைக்கலாம், பரலோகத்தை கண்டது யாரு, பாதாளத்தை கண்டது யாரு? இருக்கிறது வரைக்கும் ஜாலியாக வாழ்ந்துட்டு போகிறத விட்டுட்டு பாவம் செய்யாதே, இதை செய்யாதே, அதை செய்யாதே என்று என்ன போதனை என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். பிரியமானவர்களே, சத்தியமாக பரலோகம் உண்டு, சத்தியமாக நரகமும் உண்டு. பரிசுத்தமாகுங்க, பரலோகம் போகலாம். ஏங்க, உங்க பாவத்தை விட்டுட்டு நீங்க பரிசுத்தமாகுங்க, பரலோகம் போகலாம். பிரைஸ் தி லார்ட். பரலோகத்தை பற்றி என் தேவன் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றான்னு பாருங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களிலே இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்கிறார். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லி இருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்தபின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்வேன். அப்பொழுது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. பரலோகத்தில் உறைவிடம் பல உள்ளது. அப்படி இல்லைனாக்கா இதை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேனா என்று சொல்கிறார் இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, நம் தேவன் இயேசு கிறிஸ்து வாக்கு மாறாத தேவன், சொன்னதை செய்கிற தேவன். அவர் பொய் சொல்பவர் அல்ல. பரலோகம் உண்டு என்றால் அது நிச்சயமாக உண்டு. பிரைஸ் தி லார்ட். நம் தேவன் இயேசு கிறிஸ்து நம் மீது அதிக அக்கறை உள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நம் எல்லோரையும் கரம் பிடித்து மோட்சம் கூட்டிக் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதே என் தேவனுடைய ஆவல். ஆகவே தான் அவர் சொல்கிறார், என் தந்தை வாழும் இடத்தில் பரலோகத்தில் அறைகள் பல உள்ளன. நான் போய் உனக்கு ஒரு இடம் தயார் செய்த பிறகு திரும்பி வந்து உன்னையும் கூட்டிட்டு போவேன். நான் இருக்கிற இடத்திலேயே நீ இருப்ப என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, சிறியோரே பெரியோரே, தயாராகுங்க, பரிசுத்தமாகுங்க, பரலோகம் போகலாம் வாங்க. பரலோகம் தாங்க நம்ம சொந்த வீடு. இந்த பூலோகம் தற்காலிக வீடுங்க. தற்காலிக வீட்டை கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு ஆசைப்படாதீங்க. நிரந்தர வீட்டுக்கு நம்ம போகணும், நிலையான வீட்டுக்கு நம்ம போகணும், நம்ம அப்பாவுடைய வீட்டுக்கு போகணும். பிரைஸ் தி லார்ட். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே புனித பவுல் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். நமக்கோ விண்ணகம் தாய் நாடு, அங்கிருந்துதான் மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவாரென காத்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். விண்ணகம் நம் தாய் நாடாக இருக்க இந்த பூமியிலேயே என்றென்றுமாக நிலைத்திருக்க வேண்டும் என்று நினைப்பது எவ்வளவு வேடிக்கையானது. பிரியமானவர்களே, உண்ணாமல் உறங்காமல் இரவு பகல் என்று பார்க்காமல் ஓடி 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 உழைத்து தங்க கட்டிகளையும் வைரக்கட்டிகளையும் வெள்ளிக்கட்டிகளையும் சேர்த்து வைப்பதை பார்த்தால் எவ்வளவு வேடிக்கையாக இருக்கிறது. கோடிகளை செலவழித்து
கோபுரங்களை எழுப்புகிறவர்களை பார்த்தால் எவ்வளவு கோமாளித்தனமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஞானியார் இப்படியாக கூறுகிறார், வீணிலும் வீண் எல்லாம் வீண், வீணிலும் வீண் எல்லாம் வீண் என்று சொல்கிறார். என் தேவன் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் தெரியுமா? ஒருவன் உலகத்தை எல்லாம் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் ஆத்மாவை இழந்து விட்டால் என்ன பயன் என்று சொல்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, இந்த லோகத்தில் இருக்கிற எல்லா பற்றுகளையும் விட்டு கொடுங்க, பரிசுத்தமாகுங்க, என் தேவன் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் பற்றி கொள்ளுங்கள். அப்பொழுது பரலோகத்தில் உங்களுக்கு ஒரு இடம் இருக்குங்க. பிரியமானவர்களே, ஒரு முறை தேவாலயத்திலே நான் ஜெபம் செய்து கொண்டிருந்தேன். எனக்கு பக்கத்தில் ஒரு அம்மா வந்து அமர்ந்தாங்க. மனதுருகி செபிச்சாங்க, கண்ணீர் வடித்து கதறினாங்க. நான் அந்த அம்மாட்ட, ஏம்மா ஏதாவது வேதனையா, என்னம்மா பிரச்சனை என்று கேட்டபொழுது அவங்க இப்படியாக சொன்னாங்க, சிஸ்டர் நான் ஒரு வீடு கட்ட ஆரம்பித்தேன், அது பாதியிலேயே நின்று போச்சு. 5 வருஷமாக நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து அழுது அழுது ஜெபிக்கிறேன். ஒரு 10 லட்சம் பணம் எப்படியாவது எனக்கு வாய்க்க பண்ணாருனாக்கும் இந்த வீட்டை முடிச்சிருவேன், அதுக்கு தான் அழுவுடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. பார்க்குறவங்களாம் சிரிக்கிறாங்க, சிஸ்டர் வெக்கமாக இருக்குது. அதான் அழுது அழுது ஜெபிக்கிறேன், ஆண்டவர் யாருடைய கண்ணையாவது திறக்க மாட்டாரா என்று ஜெபிக்கிறேன் என்று சொன்னார்கள். அப்போது நான் கேட்டேன், மகளே உனக்கு வீடு இருக்கிறதா என்று கேட்டேன். ஒரு சின்ன வீடு இருக்குது, ஒரு பெரிய வீடு போடணும்னு ஒரு ஆசை வந்துச்சு, அதை ஓட ஆரம்பித்தேன், அதை முடிக்க முடியலை அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நான் சொன்னேன், பிரியமானவர்களே, இயேசு இப்படி சொல்கிறாரு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, நரிகளுக்கு வலைகள் உண்டு, மணுமகனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று என் தேவன் இயேசு கிறிஸ்து சொல்கிறாருமா. அதே நேரத்தில் நம்முடைய சொந்த வீடு, சொந்த பூமி, பரலோகம், அதுதான் நம்முடைய நிலையான வீடு. அந்த வீட்டுக்கு போகிறத பாருங்க. இந்த பூமியிலே எதுக்கு வீட்டுக்கு மேலே வீடு, இன்னொரு வீடு கட்டுறதுக்கு ஆசைப்படுறீங்க? ஏமா நல்லா யோசிங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், பரலோகத்தில் எனக்கு ஒரு இடம் தாரும் ஆண்டவரே என்று ஜெபிங்க என்று சொல்லிட்டு நான் அந்த இடத்த விட்டு நகல ஆரம்பித்தேன். போய் இந்த அம்மா சிஸ்டர் அப்படின்னு கூப்பிட்டாங்க. என்னம்மான்னு, சிஸ்டர் என்னை மறந்துடாதீங்க, தயவு செய்து உங்கள் ஜெபத்தில் வைங்க, ஆண்டவர் எப்படியாவது ஒரு 10 லட்சத்தை பரட்டி கொடுத்தாருன்னா இந்த வீட்டு வேலையை முடிச்சுட்டு அப்புறம் பரலோகம் வர்றதை பார்ப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். பிரியமானவர்களே, என் தேவன் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். பரலோகம்தான் நம் சொந்த தேசம். அந்த சொந்த தேசத்துக்கு நாம் போறதுக்கு ஆவலா இருக்கணும், பரிசுத்தமாகணும். பரிசுத்தமாகுங்க, எங்க எல்லாரும் பரிசுத்தமாகுங்க, பரலோகம் போகலாம். பிரியமானவர்களே, பரலோகத்தை பற்றி புனித யோவான் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். திருவெளிப்பாடு 4ஆம் அதிகாரம் 1 to 11 வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தாக்கோ பரலோகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி புனித யோவான் சொல்கிறார். இப்படியாக சொல்கிறார், விண்ணகத்தில் ஒரு கதவு திறந்திருந்தது, அங்கே ஒரு அரியணை இருந்தது, அந்த அரியணையிலே ஒருவர் அமர்ந்திருந்தார். அவருடைய தோற்றம் இப்படியாக இருந்தது, படிகக்கல் போலும் மாணிக்கம் போலும் இருந்தது. பிரியமானவர்களே, மரகதம் போன்ற ஒரு வானவில் அந்த அரியணையை சூழ்ந்து இருந்தது. 24 மூப்பர்கள் அந்த அரியணையை சுற்றி அமர்ந்திருந்தார்கள். அந்த 24 மூப்பர்களும் வெண்ணாடை அணிந்திருந்தார்கள், தலையிலே பொன்முடி சூடியிருந்தார்கள். இந்த 24 மூப்பர்களும் 4 உயிர்களும் அரியணையில் வகித்திருப்பவரை இரவும் பகலும் இடைவிடாது வாழ்த்தி வணங்கினர். இதைத்தான் அவர் விண்ணகத்தில் பார்த்திருக்கிறார். பிரியமானவர்களை, சத்தியமாக பரலோகம் உண்டு. பரலோகத்தை பார்த்த மனுஷனே இப்படியாக எழுதியிருக்கிறார். இன்னும் அதிகமாக அவர் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். திருவெளிப்பாடு 19ஆவது அதிகாரம் 11ஆவது வசனத்திலே இப்படியாக சொல்கிறார். பின்னர் நான் விண்ணகம் திறந்திருக்க கண்டேன், அங்கே ஒரு வெண்குதிரை காணப்பட்டது, அதன் மீது ஒருவர் அமர்ந்திருந்தார். நம்பிக்கைக்கு உரியவர், உண்மையுள்ளவர் என்பது அவருடைய பெயர். அவர் நீதியோடு தீர்ப்பளித்து போர் தொடுப்பார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Hallelujah.
பிரியமானவர்களே, பரலோகத்தில் அரியணையில் அமர்ந்திருந்தவரும் வெண்குதிரையின் மீது அமர்ந்திருந்தவரும் அவன் நம்பிக்கைக்குரியவரும் உண்மையுள்ளவரும் வேறு யாரும் இல்லைங்க, நம் தேவன் இயேசு கிறிஸ்து தான். அவர்தான் நம்பிக்கைக்குரியவர், அவர்தான் உண்மை உள்ளவர், அவர் சர்வ வல்லவர். எனக்கு அருமையானவர்களே, யோவான் 1ஆம் அதிகாரம் 1-3 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தது, அவர் கடவுளாயும் இருந்தார். உண்டானது எதுவும் அவரால் அன்றி வேறு எவராலும் உண்டாகவில்லை. Praise the Lord. Praise the Lord. என் தேவன் இயேசு கிறிஸ்து சர்வ வல்லவர் என்பதை நிச்சயமாக அறிந்து கொள்ளுங்கள். Praise the Lord. Praise the Lord. யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே இப்படியாக சொல்கிறார், நானே வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருக்கிறேன். Praise the Lord. Praise the Lord. நானே வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருக்கிறேன், என் வழியா அல்லாமல் ஒருவனும் பரமபிதாக்கிட்ட வர முடியாது. Praise the Lord. Praise the Lord. மீண்டுமாக யோவான் 6ஆம் அதிகாரம் 41வது வசனத்திலே இப்படியாக சொல்கிறார், விண்ணிலிருந்து இறங்கி வந்த உணவு நானே, விண்ணிலிருந்து இறங்கி வந்த உணவு நானே என்று சொல்கிறார். ஆக பிரியமானவர்களே, சத்தியம் சத்தியமாக விண்ணகம் உண்டு, விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியாக இருப்பவர், விண்ணுக்கும் மண்ணுக்கும் ராஜாவாக இருப்பவர் நம் தேவன் இயேசு கிறிஸ்து. அவருடைய ஒரே ஆவல், அவருடைய ஒரே ஏக்கம் என்னவென்றால், அவருடைய பிள்ளைகளாகிய நம் எல்லோரையும் பரலோகம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். Praise the Lord. Praise the Lord. அதற்காக தான் இயேசு சொல்கிறார், பரலோகத்தில் அறைகள் பல உள்ளன, நான் போய் உனக்கு ஒரு அறை தயார் பண்ணிட்டு திரும்பி வந்து உன்னையும் கரம் பிடித்து கூட்டிச் செல்வேன், நான் இருக்கிற இடத்திலேயே நீயும் இருப்பாய். பரலோகம் போகணும்னாக்கும் பரிசுத்தமாகணுங்க, உங்க பாவத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு பரிசுத்தமாகுங்க, பரலோகம் போகலாம். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, ஒரு முறை சதுசேயர்கள் அருணாதர் இயேசு கிறிஸ்துவிட்ட வந்து இப்படியாக ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள். ஒரே குடும்பத்தில் 7 சகோதரர்கள் இருந்தார்கள். இந்த 7 பேரில் மூத்தவன் ஒரு பெண்ணை மணந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இறந்து போய்விட்டார். 2ஆமவனும் அந்த பெண்ணை மணந்து குழந்தை இல்லாமல் இறந்து போய்விட்டார். இப்படியாக 3ஆம் 4ஆம் 5ஆம் 6ஆம் 7வது ஆளும் அந்த பெண்ணை மணந்து குழந்தை இல்லாமல் இறந்து போய்விட்டார். இறுதியிலே அந்த பெண்ணும் இறந்து போய்விட்டார். உயிர்ப்பின் நாளிலே இந்த பெண் யாருக்கு மனைவியாக இருப்பார் என்கிற கேள்வியை கேட்கிறான். அதற்கு இயேசு என்ன பதில் சொல்கிறார் என்று பாருங்கள். 24, 25 வசனங்களை வாசியுங்க. அதற்கு இயேசு அவர்களிடம் உங்களுக்கு மறைநூலும் தெரியாது, உங்களுக்கு மறைநூலும் தெரியாது, கடவுளின் வல்லமையும் தெரியாது, கடவுளின் வல்லமையும் தெரியாது. இதனால் தான் தவறான கருத்தை கொண்டிருக்கிறீர்கள், தவறான கருத்தை கொண்டிருக்கிறீர்கள். இறந்து உயிர்த்தெழும் போது யாரும் திருமணம் செய்து கொள்வதில்லை, யாரும் திருமணம் செய்து கொள்வதில்லை. மாறாக அவர்கள் விண்ணக தூதரை போல் இருப்பார்கள், விண்ணக தூதரை போல் இருப்பர். பரலோகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் எப்படி இருப்பாங்களாம்? விண்ணக தூதரை போல இருப்பார்கள், தூதரை போல இருப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, என் தேவன் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். உங்களுக்கு மறைநூலும் தெரியாது, கடவுளின் வல்லமையும் தெரியாது. எவ்வளவு உண்மையானது என் அருமையானவர்களே. இன்னைக்கு ஏராளமான மக்களுக்கு, ஏராளமான கிறிஸ்தவர்களுக்கு மறைநூல் தெரியவே தெரியாது, வேதத்தில் என்ன இருக்குன்னே தெரியாது. ஏராளம் படித்தவர்கள் இருக்கிறார்கள், பட்டங்களையும் பதவிகளையும் குவித்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த வேத புத்தகத்தை ஒரு முறையாவது வாசிச்சிருக்கிறீங்களாங்க? நீங்க ஒரே ஒரு முறை வாசிக்கிறீங்களா கேட்டாக்கா என்ன பதில் சொல்லுவாங்க? அதில் என்ன இருக்குன்னு தெரியலையே, பைபிள்னு தெரியும் ஆனால் அதில் என்ன இருக்குன்னு தெரியலையே என்று சொல்றவங்க ஏராளம் பேர் உண்டு. பிரியமானவர்களே, நீங்கள் மாத்திரம் படிக்க தெரிகிறவர்களாக இருக்கிறீர்கள் என்றால், எழுத படிக்க உங்களுக்கு தெரியும் என்றால், நிச்சயமாக இந்த பைபிளை படிக்கணுங்க. தொடக்கத்திலிருந்து கடைசி வரை நீங்க படிக்கணும். ஒரு முறை கூட நீங்க படிக்காம இருக்கிறீங்கன்னாக்கா நீங்க கிறிஸ்தவங்களே கிடையாது.
இதைத்தான் தேவன் தெளிவாக சொல்கிறார். உங்களுக்கு மறைநூலும் தெரியாது, கடவுளின் வல்லமையும் தெரியாது. ஏதோ பேருக்கு கிறிஸ்தவங்க, ஏதோ வாரத்துக்கு ஒரு திருப்பலி பூசை, ஏதோ ஒரு அவஸ்தை, ஏதோ ஒரு ஞானஸ்தானம், நானும் கிறிஸ்தவன். இப்படித்தான் இன்னைக்கு உலகம் போய்கிட்டு இருக்குதே ஒழிய இந்த புத்தகத்துல என்ன இருக்குது, என் ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்கிற ஒரு அர்த்தம் தெரியாமல் வாழ்கிற மக்கள் ஏராளம் பேர் உண்டு. பெருமையா சொல்லுவாங்க, நாங்க கிறிஸ்தவர்களாக்கும். இதுல என்ன இருக்குது, இந்த வேதத்துல என்ன இருக்குதுன்னு கேட்டாக்கும், பைபிள்ல என்ன இருக்குதுன்னு கேட்டாக்கும், ஒரு வசனம் கூட சொல்ல தெரியாத ஆட்கள் உண்டு. அது பிரியமானவர்களே, இந்த இறை செய்தியை நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால் முதலாவதாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பணி, ஒரு பைபிளை வாங்குங்க. அதுதாங்க உங்களுக்கு சொத்து, அதுதாங்க உங்களுக்கு முத்து, அதுதாங்க பரலோகம் சேர்க்கிறதுக்கான வீசா. இந்த பரலோகம் சேர்க்கிற புத்தகத்தை நீங்க வாங்காம நீ கல்கியையும் குமுதத்தையும் கதிரையும் சுடரையும் வாங்கி வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தா என்ன புண்ணியம்? அந்த புத்தகங்களும் அந்த நாளிதழ்களும் உன்னை பரலோகம் கொண்டு போய் சேர்க்க முடியுமா? முட்டாள்களாக ஜீவித்த நாட்கள் போதும். உங்கள் அகக்கண்கள் திறக்கப்படட்டும். வேதத்தில் உள்ள ரகசியங்கள் என்ன என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இயேசு சுவாமி மிகுந்த ஆதங்கத்தோட பேசுகிறார், மிகுந்த வருத்தத்தோடு பேசுகிறார். மறைநூலும் தெரியாது, கடவுளுடைய வல்லமையும் தெரியாது, பேருக்கு நீ மனுஷன் இருக்கிற என்று சொல்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கே ஒரு பைபிளை வாங்குங்க. எல்லாம் ஆளுக்கு ஒரு பைபிள் வாங்க. ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரமாவது பைபிளை படிங்க. எல்லாரும் படிங்க. அப்பதான் உங்களுக்கு வேதத்துல என்ன இருக்குதுன்னு தெரியும், ஆண்டவர் என்ன சொல்றார், அவருடைய வல்லமை என்ன என்பதும் தெரியும். இல்லைன்னா நீ என்ன செய்வ தெரியுமா? உன் சுண்டி வரல ஒரு கொசு கடிச்சிட்டுனாலும் மந்திரவாதி எங்கே இருக்கிறான்? உலகத்துல எத்தனையோ பேருக்கு கால் இருக்கு, என் காலில் தான் அந்த கொசு கடிக்கணும். மந்திரவாதியே காரணம் என்ன, குறி சொல்லு என்று போய் நீ மந்திரவாதி காலில் விழுவ. என் தேவன் சர்வ வல்லவராக இருக்கிறார். அந்த வல்லவரை பற்றி நீ அறிஞ்சிருக்கிறோம்னாக்கும் பைபிளை படிங்க. பிரியமானவர்களே, என் தேவனுடைய வீட்டில், அப்பா வீட்டில் எல்லா நாளும் சந்தோஷம், எல்லா நாளும் மகிழ்ச்சி. நீங்க மாத்திரம் அந்த அப்பா வீட்டுக்குள்ள போயிட்டீங்கன்னாக்கும், நீங்க மாத்திரம் அந்த பரலோகத்துக்குள்ள போயிட்டீங்கன்னாக்கும், அங்க துன்பம் இல்லை, துயரம் இல்லை, கஷ்டம் இல்லை, நஷ்டம் இல்லை, வேதனை இல்லை, மரணம் இல்லை, சண்டை சச்சரவு கிடையாது. எல்லா நாளும் மகிழ்ச்சி, எல்லா நாளும் மகிழ்ச்சி. என் அப்பா வீட்டில் எல்லா நாளும் மகிழ்ச்சி. ஆக பிரியமானவர்களே, இந்த இறைச்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க மக்களே, எல்லோரும் எழுந்து நின்று என் அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷங்கிற பாடலை பாடுவோமா? பாடி என் தேவனை துதிப்போமா? எந்திரிச்சு நில்லுங்க, எல்லாரும் எந்திரிச்சு நின்று பாடலாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். Oh
ஹல்லேலூயா, அல்லேலூயா ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர்கள் இயேசுவாமிட்ட வந்து கேட்குறாங்க, இயேசுவே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும், எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று கேட்ட அப்போஸ்தலர்களுக்கு இப்படியாக சொல்லிக் கொடுக்கிறார். என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. விண்ணுலகில் என்னங்க நடக்குது? என்ன நடக்குது? அங்கே மீன் சந்தை இருக்குதா? அங்கே காலேஜ் இருக்குதா? அங்கே ஸ்கூல் இருக்குதா? அங்கே ஆஸ்பத்திரி இருக்குதா? சந்தைக்கடை இருக்குதா? என்னங்க இருக்குது விண்ணகத்தில்? 24 மூப்பர்களும் தூதர்களும் 4 உயிர்களும் அரியணையில் வீட்டிருப்பவரை இடைவிடாது வாழ்த்தி வணங்கி ஆராதித்து கொண்டே இருக்கிறார்கள். Praise the Lord. Praise the Lord. இது மண்ணுலகில் வரணும்னு சொல்லிட்டு இயேசு விரும்புகிறார். இதைத்தான் சொல்லி கொடுக்கிறார் அப்போஸ்தலர்களுக்கு. பரலோகத்து மந்திரத்தில் இயேசு சாமி அப்போஸ்தலருக்கு என்ன சொல்லி கொடுக்கிறார்? விண்ணுலகில் என்ன நடக்கிறதோ அது பூ உலகிலும் வர வேண்டும் என்று ஜெபியுங்க. முதல் சித்தம் நடைபெறட்டும். தேவனுடைய சித்தம் என்னங்க? பரலோகத்தில் இடைவிடாது தூதர்களும் புனிதர்களும் மூப்பர்களும் தேவனை துதித்து ஆராதித்து கொண்டு இருப்பது போல மண்ணுலக வாசிகளாகிய நாமும், இந்த மண்ணகத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிற நாமும் தேவனை போற்றி புகழ்ந்து ஆராதிக்க வேண்டும் என்று என் தேவன் விரும்புகிறார். Praise the Lord. Praise the Lord. திருவெளிப்பாடு 12ஆம் அதிகாரம் 7-9 வரை உள்ள வசனங்களை வாசியுங்க. பின்னர் விண்ணகத்தில் போர் மூண்டது. மிக்கேலும் அவருடைய தூதர்களும் அரக்க பாம்போடு போர் தொடுத்தார்கள். அரக்க பாம்பும் அதன் தூதர்களும் அவர்களை எதிர்த்து போரிட்டார்கள். அரக்க பாம்பு தோல்வியுற்றது. விண்ணகத்தில் அதற்கும் அதன் தூதர்களுக்கும் இடமே இல்லாமல் போயிற்று. அப்பெரிய அரக்க பாம்பு வெளியே தள்ளப்பட்டது. அலகை என்றும் சாத்தான் என்றும் அழைக்கப்பெற்ற அதுவே தொடக்கத்தில் தோன்றிய பாம்பு. உலகம் முழுவதையும் ஏமாற்றிய அது மண்ணுலகிற்கு தள்ளப்பட்டது. அதன் தூதர்களும் அதனுடன் வெளியே தள்ளப்பட்டார்கள். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, தொடக்கத்திலே தேவாதி தேவன் ஏராளமான தூதர்களை உண்டாக்கி 3 பிரிவுகளாக பிரித்தார். முதல் பிரிவிற்கு மிக்கேல் அதிதூதர் தலைமையில் அவர்களுக்கு யுத்தம் செய்யும் பணியை கொடுத்தார். 2வது பிரிவிற்கு கபிரியேல் தூதர் தலைமையில் ஆண்டவருடைய செய்தியை எடுத்து செல்லும் பணியை கொடுத்தார். 3வது பிரிவிற்கு லூசிஃபர் தலைமையில் தேவனை இடைவிடாது ஆராதிக்கும் பணியை கொடுத்தார். மிக்கேல் அதிதூதரும் கபிரியேல் தூதரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு தங்கள் பணியை பெற்றுக்கொண்டு கடந்து சென்றார்கள். இந்த லூசிஃபரோ அவனுடைய கூட்டாளிகளும் நாங்கள் உம்மை ஆராதிக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். Praise the Lord. Praise the Lord. தேவாதி தேவன் தன்னுடைய சாயலாகவும் பாவனையாகவும் மனிதரை உண்டாக்கி தேவனை ஆராதிக்கிற பணியை மனிதன் கையில் கொடுத்தாரு. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, மனிதருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு பணி, முதல் பணி என்ன பணினாக்கும்? தேவாதி தேவனை ஆராதிக்க வேண்டும் என்கிற பணி. Praise the Lord. Praise the Lord. நாம் எல்லோரும் அரச குருத்துவ திருக்கூட்டம். பிரியமானவர்களே, தேவனுக்கு சொந்தமான மக்கள், பரிசுத்த ஜனம், அவரது புகழை பாடுவதே, அவரை ஆராதிப்பதே நமது பணி என்று 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, சாத்தானுக்கு பயங்கர கோபம். ஏன் கோபம் வந்துருச்சு? தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை தான் செய்ய மாட்டேன்னு சொன்ன காரணத்தினால அந்த பணியை எடுத்து இந்த கடவுள் இந்த மனிதனுக்கு கொடுத்துட்டாரேன்னு சொல்லிட்டு மனிதன் மேலே பயங்கர கோபம். கர்ச்சிக்கும் சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் சொல்லிட்டு சாத்தானானவன் சுற்றி தருகிறான். ஆக பிரியமானவர்களே,
அவனுடைய மாய வலையாகிய பாவத்தில் விழுந்து விடாதபடி ஜாக்கிரதையாக இருங்கள். யாரை விழுங்கலாம், யாரை ஏமாற்றலாம், யாரை கொலை செய்யலாம் என்று அவன் தேடிக்கொண்டு இருக்கிறான். ஆதி முதற்கொண்டு அவன் பொய்யன், அவன் ஏமாற்றுக்காரன். அவனுடைய வலையில விழுந்துடாதீங்க. அவன் கர்ச்சிக்கும் சிங்கத்தை போல வர்றான். யாரை விழுங்கலாம் சுற்றி தருகிறான். திருவெளிப்பாடு 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். தனக்கு சிறிது காலமே எஞ்சி இருக்கிறது என்பதை அழகை அறிந்துள்ளது, அதனால் கடும் சீற்றத்துடன் உங்களிடம் வந்துள்ளது. பிரியமானவர்களே, அழகை அறிந்துள்ளது, சாத்தான் அறிந்துள்ளது, இன்னும் எஞ்சி உள்ளது சிறிது காலமே என்று. ஆகவே கடுஞ்சீற்றத்துடன் வருகிறான். எஞ்சி இருக்கிற இந்த சிறிது காலத்துக்குள்ள மனுக்குலம் முழுவதையுமே நரகத்தில் கொண்டு போய் சேர்த்தணும் சொல்லிட்டு அதிமிக வேகத்தோடு அவன் வந்து கொண்டு இருக்கிறான். இறுதி காலம் வந்தாச்சுன்னு சொல்லிட்டு சாத்தானுக்கு தெரியுது, சாத்தான் அறிந்து கொண்டான். மனுஷனுக்கு தெரியுதா இறுதி காலமா? அது என்ன காலம்? எல்லா நாளும் ஒரே நாள் தான். வரட்டும் பார்க்கலாம், வரட்டும் பார்க்கலாம். எப்போ வருது இறுதி காலம்? எப்போ வருது? அது ஒன்றும் வரப்போறது இல்லை. நீ குடி, நீ ஜாலியாயிரு என்று சொல்ற மக்கள் ஏராளம் பேர் உண்டு. நோவா காலத்தில் வாழ்ந்த மக்கள் ஏராளம் பாவம் செய்தார்கள். பாவத்துக்கு மேல் பாவம் செய்து அவர்கள் அழிந்து கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் நோவா கிட்ட பேசினார். நோவா, நான் இந்த பூமியை அழிக்க போறேன், பெருவெள்ளத்தை அனுப்ப போகிறேன், உன் மக்களுக்கு சொல்லு என்று சொன்னான். நோவா கடந்ததுன்னு சொன்னார். ஒருத்தரும் கேட்கிறாப்புல இல்லை. கடவுள் என்ன சொன்னார் நோவாவை பார்த்து? நோவா, நீ ஒரு பெட்டகத்தை கட்டு, இந்த லோகத்தை அழிக்க போறேன் என்று சொன்னார். நோவா பெட்டகத்தை கட்ட ஆரம்பித்தார். பிரியமானவர்களே, நோவாவை பார்த்து எல்லாரும் சிரிச்சாங்க. நோவா, கட்டாந்த அறையில கப்பல் கட்டுறிய நோவா, உனக்கு தலைக்கு சரியில்லையா? நீ பைத்தியமாயிட்டியா? என்ன ஐயா செய்யற என்று சொல்லி கேவலமாக பேசினார். எல்லாரும் சிரிச்சாங்க. கப்பல் கட்டானா, கப்பல் கட்டானா என்று சொன்னார்கள். பிரியமானவர்களே, பெருவெள்ளம் வந்தே தீர்ந்தது. கப்பல் உயர ஆரம்பிக்குது. நோவா கட்டிய பெட்டகம் உயர ஆரம்பிக்குது. அப்பொழுது எல்லா மக்களும் கரங்களை நீட்டி, நோவா காப்பாத்து, நோவா காப்பாத்து. அத்தனை பேர் அழிந்தார்கள், அத்தனை பேரும் அழிந்தார்கள். அப்படி ஒரு நாள் வரத்தாங்க போகுது, அப்படி ஒரு நாள் வரத்தான் போகுது. இறுதி காலம் நெருங்கி வந்துகிட்டு இருக்குது. இறுதி காலத்துக்கான அறிகுறிகள் எல்லாம் காட்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் நமக்கு தான் விசுவாசம் இல்லை. இன்னைக்கா வரப்போகுது, நாளைக்கா வரப்போகுது. எங்க ஒன்றும் இல்லைங்க, சுருங்க சொல்லணும்னாக்கும் வீட்டை விட்டு வெளியே போறவன் வீட்டுக்குள்ள வந்து நுழைஞ்சாதான் நிஜம். பஸ்ல ஏறுறவன் வீடு வந்து சேர்ந்தாதான் நிஜம். தொழிலுக்கு போறவன் வீடு வந்து சேர்ந்தாதான் நிஜம். தூங்க போறவன் விழித்தெழுந்தாதான் நிஜம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் இறுதி காலம் ஒரு நொடி பொழுதுங்க. இப்பவோ நாளைக்கோ, இப்பவோ அடுத்த நிமிஷமோ வரும் சாவு. உனக்கு இறுதி காலம். அந்த இறுதி காலத்தை சந்திக்க, அந்த இறுதி நேரத்தை சந்திக்க எப்போதும் தயாரா இருக்கணும், எப்போதும் தயாரா இருக்கணும். மக்களே, ஏமாந்து போகாதீர்கள். இறுதி காலம் அண்மையில் இருக்கிறது. ஆகவே யுத்தம் செய்யுங்கள், மாமிசத்தோடு யுத்தம் செய்யுங்கள், உலகத்தோடு யுத்தம் செய்யுங்கள், பசாசோடு யுத்தம் செய்யுங்கள், பரிசுத்தமாகுங்கள், பரலோகம் செல்லலாம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, சாத்தானுக்கு ரெண்டு குறிக்கோள் உண்டுங்க. அது என்ன இந்த ரெண்டு குறிக்கோள் தெரியுமா? மனிதனை கடவுளை ஆராதிப்பதை தடை செய்வது. மனிதன் படைத்தவரை ஆராதிப்பதை தடை செய்து படைக்கப்பட்டவைகளையும் சாத்தானையும் ஆராதிக்க வைப்பது. இதாங்க முதல் குறிக்கோள். இரண்டாவது குறிக்கோள் என்ன தெரியுமா? மனிதனை பாவம் செய்ய தூண்டுகிறது. பாவத்துக்கு மேல் பாவம் செய், அனுபவி ராஜா, அனுபவி. உலகமாவது முடிய போறதாவது அது ஒன்றும் கிடையாது, ஜாலியா இரு, குடி என்கிற பாவ வாழ்க்கையை தூண்டி கொடுப்பது, பாவ உணர்வே இல்லாமல் ஆக்குவது. இது ரெண்டு தாங்க சாத்தானுடைய குறிக்கோள்.
இன்னைக்கு சாத்தான் இந்த உலகத்தில் வெற்றி பெற்று கொண்டு இருக்கிறானா, தோற்று போய் கொண்டு இருக்கிறானா? நீங்களே சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அவன் ஜெயிக்கிறானா, தோற்று போயிட்டு இருக்கிறானா? ஜெயிக்கிறான். ஜெயிக்கிறான், ஜெயிக்கிறான். நீங்களே சொல்றீங்க ஜெயிக்கிறான். பிரியமானவர்களே, இந்த உலகத்துல, இந்த இந்தியாவில், முக்கியமா இந்த இந்தியாவில் ஏறக்குறைய 120 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இந்த 120 கோடி மக்களிலே எத்தனை கோடி மக்கள் உண்மை தெய்வத்தை ஆராதிக்கிறாங்க? நீங்க சொல்லுங்க. எத்தனை கோடி மக்கள் படைக்கப்பட்டவைகளையும் சாத்தானையும் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறார்கள்? அவன் ஜெயிச்சிட்டானா, தோத்துட்டானா? சிந்தித்து பாருங்க. ஜெயிச்சானா, தோத்தானா? ஜெயிச்சிட்டான். நீங்க என்ன செய்ய போறீங்க? நீங்க யாரை வழிபட போறீங்க? உண்மை தெய்வத்தை வழிபட போறீங்களா? 10ஓட 1 11, 10ஓட 4 1 என்று சொல்லி ஓட போறீங்களா? சிந்திச்சு பாருங்க. இந்த உலகம் முழுவதுமே பாவத்துல மூழ்கி கிடக்குதுங்க. எங்கு பார்த்தாலும் பாவம், கொலை, கொள்ளை, திருடு, பொய், பொரணி, சண்டை சச்சரவு, குடி, விபச்சாரம், இன்னும் போதை மருந்துகள், ஏராளமான பாவங்கள். பாவத்துக்கு மேல பாவம். தெய்வ பயங்கிறதே மனுஷன்ட்ட இல்லாம போயிடுச்சு. பாவ உணர்வே இல்லாம போயிடுச்சு. வெக்கமே இல்ல. ஐயோ பாவம் செய்யறோமே, 4 பேர் பாக்குறாங்களே, ரோட்ல நின்று லவ் பண்றோமே, 4 பேர் பார்த்து சிரிப்பானே, பெரியவங்களுக்கு முன்னால சிகரெட் பிடிக்கிறோமே, ஐயோ மரியாதை குறைவாச்சு என்கிற தெய்வ பயமே கிடையாது. என்னடா நீயும் மனுஷன் நானும் மனுஷன், நீ லவ் பண்ற நானும் லவ் பண்றேன், நீ வீட்டுக்குள்ள லவ் பண்ற நான் வெளியில லவ் பண்றேன், அதானே, வேற ஒன்றும் இல்லையே, வேற ஒன்றும் இல்லையே. பிரியமானவர்களே, பாவ உணர்வே அற்றுப்போன உலகமாக இது இருந்து கொண்டு இருக்கிறது. மனுஷா, நீ மனம் திரும்பு, மனம் திரும்பு. இறுதி காலம் வந்தாச்சு. பரலோகத்தை நோக்கி உன் பிரயாணத்தை ஆரம்பி. பரலோகம்தான் நம் சொந்த வீடு. பிரியமானவர்களே, தூங்கி கொண்டு இருக்கிறவங்களே, எங்க தூங்கி கொண்டு இருக்கிறவங்களே, விழிச்சு பாருங்க, விழித்தலுங்க, பரலோகம் போகலாம். பிரியமானவர்களே, குடி குடி உடைச்சு கும்மாளம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களே, மனம் திரும்புங்க, பரலோகம் போகலாம். மாமிச இச்சைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறவர்களே, மனம் திரும்பு, பரலோகம் போகலாம். கொலைக்கும் கொள்ளைக்கும் திருடுக்கும் அநியாயத்துக்கும் பொய்யுக்கும் புறணிக்கும் அடிமைப்பட்டு கிடக்கிற மக்களே, மனம் திரும்பு, பரலோகம் போகலாம். இறுதி காலம் வந்துருச்சு. இனிமேலும் பாவம் செய்யாத. ஆண்டவரே, நான் பாவம் செய்யறது போதுமையா என்று அவருடைய பாதத்துல விழுந்து கதறு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதை செய்தியை கேட்டுக்கொண்டே இருக்கிற மக்களே, இது என்ன பரலோகம் 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 சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே, அங்கே என்ன நடக்குது, அங்கே என்னதான் இருக்குது என்று உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். இந்த கேள்விக்கு யோவான் பதில் கொடுக்கிறார். திருவெளிப்பாடு 19வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. யோவான் தெள்ள தெளிவாக பதில் கொடுக்கிறார். இதன் பின் பெருந்திரளான மக்களின் கூச்சல் போன்ற ஒலி விண்ணகத்தில் எழக் கேட்டேன். அது பின் வருமாறு முழங்கியது: அல்லேலூயா, மீட்பும் ஆட்சியும் வல்லமையும் நம் கடவுளுக்கே உரியன. 6வது வசனத்தை வாசிங்க. பின்னர் பெருந்திரளான மக்களின் கூச்சல் போலும், பெரும் வெள்ளத்தின் இரைச்சல் போலும், பேரடி முழக்கம் போலும் எழுந்த பேரொளியை கேட்டேன். அது சொன்னது: அல்லேலூயா, நம் கடவுளாகிய ஆண்டவர் எல்லாம் வல்லவர், அவர் ஆட்சி செலுத்துகின்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பரலோகத்துல என்ன நடக்குதுன்னு யோவான் சொல்றாரு. என்ன நடக்குதுன்னு சொல்றாரு? சத்தமா பரலோகவாசிகள் எல்லாருமா சேர்ந்து அல்லேலூயா என்ன சொல்றாங்களாம்? அல்லேலூயா அப்படி சொல்றாங்களாம். பிரியமானவர்களே, பெரியதொரு கூட்டத்தின் ஆர்ப்பரிப்பு போலும், இட்டி முழக்கம் போலும், பெருவெள்ளத்தின் இரைச்சல் போலும். அங்க கேட்கிற ஒரு ஒலி என்னன்னாக்கும் அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயாங்கிற சொல்லுக்கு, அல்லேலூயாங்கிற எபிரேய சொல்லுக்கு ஆண்டவரை போற்றுங்கள் என்பது அர்த்தங்க. பிரியமானவர்களே, இந்த அல்லேலூயாங்கிற சொல்லு ஒரு இனத்துக்கோ ஒரு மொழியினருக்கோ ஒரு சபையினருக்கோ கொடுக்கப்பட்டது அல்லங்க. தேவனுடைய பிள்ளைகளாகிய நம் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்ட வார்த்தைனா அல்லேலூயா. தேவனை போற்றி புகழ்வதற்காக, அவரை ஆராதிப்பதற்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை அல்லேலூயா. இந்த அல்லேலூயாங்கிற வார்த்தை தான் மோட்சத்திலே முழங்கப்படுகிறது. பிரியமானவர்களே, இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களே, இதுவரைக்கும் நீங்க அறியாமையில இருந்திருக்கலாம். ஆனா இனிமேலும் எனக்கு தெரியாது,
இது நான் நினைச்சேன் அந்த சபைக்கு உரியது, அவங்களுக்கு உரியது, 2 தடவை தான் அல்லேலூயா சொல்லணும், 3 தடவை தான் அல்லேலூயா சொல்லணும் என்று நான் இருந்துட்டேன் என்று சொல்ற மக்களே, இனிமே சாக்கு போக்கு சொல்ல வழி இல்லை. ஒவ்வொரு நிமிஷமும் சொல்லுங்க. எத்தனை முறை அல்லேலூயா சொல்ல முடியுமோ அத்தனை முறை அல்லேலூயா சொல்லுங்க. ஒவ்வொரு முறையும் நீங்க அல்லேலூயான்னு சொல்லும் பொழுது மோட்ச வாசல் திறக்கப்படுகிறது. உங்கள் மீது ஏராளம் 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 ஆசீர்வாதங்கள் வந்து கொட்டி குவிக்கப்படும். Praise the Lord. Praise the Lord. ஆசீர்வாதம் வேணுமா? வேணுமா வேண்டாமா? வேணும். வேணும்னா அல்லேலூயான்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. அல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, புனித அகஸ்தீனார் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். நாம் எல்லோரும் உயிர்ப்பின் மக்கள், அல்லேலூயா நமது கீதம். என்ன சொல்றாரு? நாம் எல்லோரும் உயிர்ப்பின் மக்கள், அல்லேலூயா நமது கீதம். நமக்கு முன்னால நடந்து சென்ற எல்லா புனிதர்களும் இந்த சத்தியத்தை அறிஞ்சிருந்தாங்கங்க. அதனாலதான் அவங்க பரலோகத்தை நோக்கி போக முடிஞ்சது. இந்த புனிதர் அகஸ்தீனாரை பாருங்க, பாவப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவர், பாவத்திலேயே ஊறி கிடந்தவர். இந்த மகனுக்கு இந்த சத்தியம் விளக்கப்பட்டது, அவருக்கு விளங்கிக்கிடுச்சு. அடாடா, இந்த உலகம் தற்காலிகமான உலகம், நம்ம பரலோகம் தான் நமக்கு நிரந்தரமான உலகம், அதுதான் நமக்கு நிரந்தரமான வீடுன்னு சொல்லி அறிந்த இந்த அகஸ்தீனார் அந்த பரலோகத்துல என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அறிய ஆரம்பிச்சார். பரலோகத்துல சொல்லப்படுற வார்த்தை அல்லேலூயாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாரு. தெரிஞ்சுக்கிட்டோன்னே என்ன சொல்றாரு? மக்களே, ஏமாந்து போகாதீங்க, நம்ம எல்லாரும் உயிர்ப்பின் மக்கள், அல்லேலூயா நமது கீதம் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, தைரியமா சொல்லுங்க. இந்த லோகத்தில் உள்ள எல்லா மக்களும் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை அல்லேலூயா. நீங்கள் அல்லேலூயா என்று சொல்லும் பொழுது தேவன் மகிழ்ச்சி அடைகிறார். Praise the Lord. Praise the Lord. ஒரு சிலருடைய முகத்தை பார்த்தாக்கும் அப்படியே சோர்ந்து போயிருக்குது. நீங்க நினைக்கலாம், என்ன சிஸ்டர் இப்படி சத்தமா சொல்றாங்க, அல்லேலூயான்னு சொல்றாங்க, நாங்க அல்லேலூயா கூட்டம் கிடையாதே, எங்களுக்கு சத்தமா ஜெபிக்கிறது பிடிக்காதே என்று நீங்க நினைக்கலாம். பிரியமானவர்களே, உங்களுக்கு சத்தமா ஜெபிக்க பிடிக்காது, அல்லேலூயான்னு சொல்றதும் பிடிக்காதுன்னாக்கும் நீங்க தான் யோசிச்சு பார்க்கணும். மோட்சத்துக்கு போறதா இல்ல நரகத்துக்கு போறதா, ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும். நீங்க யோசிச்சு பார்த்து நீங்க முடிவு செஞ்சுக்கிறீங்க. பரலோகத்துல சத்தமா துதிக்கிறாங்க, அல்லேலூயான்னு சொல்றாங்க. ஆனா நரகத்துல தாங்க அங்கே சத்தமும் கிடையாது, அல்லேலூயாவும் கிடையாது. அங்கே ஒரே புலம்பல், ஐயோ 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 என்கிற புலம்பல். எங்க போகணும்? நீங்க முடிவு எடுங்க. எங்க போகணும்? பரலோகம் போகணும். Praise the Lord. Praise the Lord. பரலோகம் போகணும்னா எல்லாரும் எழுந்திருந்து மகிழ்ச்சியோடு பரலோகம் போகலாம் வாங்கன்னு சொல்லிட்டு பாட்டு பாடுவோமா? ஆண்டவரை துதித்து ஆராதிப்போமா?
ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பரலோகத்தில் தூதர்களும் புனிதர்களும் மூப்பர்களும் இன்னும் 4 உயிர்களும் எல்லா வேளையிலும் அல்லேலூயா என்று சொல்லி ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறார்கள் என்று நாம் பார்த்தோம். பிரியமானவர்களே, இந்த மன்னகத்தில் இருக்கிற நாமும் அல்லேலூயா என்று வல்லமையோடு சொல்லி வல்ல சக்தியோடு நாம் துதிக்கிறோம் என்றால், வல்ல சக்தியோடு துதிக்கிறோம் என்றால் கட்டுகள் எல்லாம் உடையும். பிரைஸ் தி லார்ட். பாவக்கட்டு, சாவக்கட்டு, நோயின் கட்டு, பேயின் கட்டு, மரணக்கட்டு, சகல அக்கிரம கட்டுகளும் உடையும். உங்களுக்குள்ள கட்டுகள் உடையணுமா? வல்லமையோடு துதிங்க, வல்லமையோடு துதிங்க, அப்போ கட்டுகள் எல்லாம் உடையும். பிரைஸ் தி லார்ட். எசாயா 6ஆம் அதிகாரம் 3 7 வரை உள்ள வசனங்களை வாசிச்சு பாருங்க. எசாயா 6ஆம் அதிகாரம் 3 6 வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படியாக சொல்லப்படுகிறது. எசாயா தேவாலயத்தில் அமர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அப்பொழுது அவர் ஒரு காட்சியை காண்கிறார். ஆண்டவர் பெரியதொரு அரியணையில் அமர்ந்திருக்க செராபீன்கள் வல்ல சக்தியோடு துதி பாடுகிறார்கள், வல்லமையோடு துதி பாடுகிறார்கள், உரத்த உரல்ல துதி பாடுறாங்க. இதை யார் கேட்டுக்கிட்டு இருக்குது? எசாயா கேட்டுக்கிட்டு இருக்கிறார். இதை அவர்கள் துதி பாடுறதை எசாயா கேட்டுக்கிட்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் எசாயாவின் பாவக்கட்டுகள் உடைகிறது. எசாயா என்ன சொல்கிறார்? சத்தமா கத்துறாரு, ஐயோ நான் செத்தேன், பாவப்பட்ட உதடுகளை உடையவன் நான், ஐயோ செத்தேன், பாவப்பட்ட உதடுகளை உடைய மனிதர்கள் மத்தியில் வாழ்பவன் நான் என்று கதறுகிறார், கத்துகிறார். உன்னை செராபீன்களில் ஒருவர் தேவாலய பீடத்தில் இருந்த நெருப்பு துண்டு ஒன்றை எடுத்துக்கொண்டு வந்து எசாயாவின் உதடுகளை தொட அவருடைய குற்றப்பழி உணர்விலிருந்து பூரணமாக விடுதலை அடைகிறார். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, பாவம் உங்களுள் வேரூன்றி இருக்கிறதா? பாவத்துக்கு நீங்க அடிமைப்பட்டு கிடக்குறீங்களா? ஐயோ இந்த பாவத்திலிருந்து நான் வெளியில வரணும், நான் குடிக்கிறத விடணும், மாமிசத்துக்கு அடுத்த இச்சைக்குரிய பாவங்களை நான் விடணும் என்று ஆசைப்படுறேன், ஆனா என்னால முடியல என்று சொல்லி தவிக்கிறீங்களா? நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னன்னாக்கும், வல்ல சக்தியோடு துதிங்க. நீங்க வல்லமையோடு துதிக்கும் பொழுது உங்களுக்குள்ளே வேரூன்றி கிடக்கிற எல்லா பாவங்களும் பட் 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 பட்டுன்னு உடைபட்டு போகும். பிரியமானவர்களே, துதித்து பாருங்க, வெற்றி கிடைக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு பிறகு சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, வாலிபன் ஒருவன் என்னிடத்திலே கடந்து வந்தான். அவன் மிகுந்த வருத்தத்தோடு இப்படியாக சொன்னான், சிஸ்டர் 17 ஆண்டுகளாக நான் சுய இன்பத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறேன், இந்த பாவத்திலிருந்து வெளியில வரணும்னு ஆசைப்படுறேன், எத்தனையோ ஆசிரமங்களுக்கு கடந்து சென்றேன், எத்தனையோ தியான இல்லங்களுக்கு கடந்து சென்றேன், ஆனால் இந்த பாவம் என்னை விட்டு போகவே மாட்டேங்குது, என்ன செய்யறது? ஒரு வாரம் நல்லா இருக்கிறேன், 2 வாரம் நல்லா இருக்கிறேன், 3ஆவது வாரம் திரும்பவும் இதே பாவம், எனக்கு விடுதலை வேணும். பிரைஸ் தி லார்ட். அந்த மகன்கிட்ட நான் சொன்னேன், ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் கத்தி 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 ஜீவனை கொடுத்து என் ஆண்டவரை துதித்து ஆராதனை செய், அப்பொழுது உனக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொன்னேன். அந்த மகன் அப்படியாவது செய்ய ஆரம்பித்தான். அந்த நோயிலிருந்து அவன் விடுபட்டான். அந்த தீமையின் சக்தியிலிருந்து அந்த மகன் விடுபட்டு இன்றைக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்றால், சவுல் ராஜா பிசாசு பிடிக்கு அடிமைப்பட்டு கிடந்தார். பேய் தொல்லை அவருக்கு இருந்தது. அவருக்கு எப்பெல்லாம் பேய் தொல்லை வருமோ மிகவும் கஷ்டப்பட்டார். இந்த சமயத்திலே தாவீது என்ன செய்கிறார்? யாழை எடுத்து மீட்டி அருமையான இசைகளை இசைத்து பாடல்களை பாடி என் ஆண்டவரை ஸ்தோத்திரம் செய்த பொழுது, என் ஆண்டவரை துதித்து போற்றி புகழ்ந்து ஆராதனை செய்த பொழுது சவுலிடம் இருந்த பேய் ஓடிவிட்டது என்று வேதம் கூறுகிறது. பிரைஸ் தி லார்ட். பேய் பிடியிலிருந்து சவுலுக்கு விடுதலை கிடைக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, மந்திரவாதத்திற்கும் மாய வித்தைகளுக்கும் பேய்க்கும் பில்லி சூனிய கட்டுகளுக்கும் தாயத்து தகடுகளுக்கும் இதுபோல மந்திரவாதங்களுக்கும் மாய வித்தைகளுக்கும் நீங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் ஐயோ இங்கே பேய், ஐயோ அங்கே பேய், இங்கே செய்வனே அங்கே செய்வனே, எப்படி வாழ்றது, என்ன செய்யறது, இந்த மந்திரவாதிட்ட போறதா அந்த மந்திரவாதிட்ட போறதா, இவன்கிட்ட போனா 10,000, அவன்கிட்ட போனா 1,00,000, என்ன செய்யறது, எங்கே வல்லமை வாய்ந்த மந்திரவாதி இருக்கிறான், எங்க அங்கேயும் எங்கேயும் ஓடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? உங்க சொத்துக்களை எல்லாம் வீணாக்கிக்கிட்டு இருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னன்னாக்கும், இயேசு நாமத்தை கூதி அழைச்சு
சத்தமா துதியுங்க, கட்டுகள் உடையும். பேயின் கட்டுகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். Praise the Lord. Praise the Lord. ஒரு சகோதரி என்கிட்ட கடந்து வந்தாங்க. மிகவும் வருத்தத்தோடு சொன்னாங்க, என்னுடைய பெற்றோர்கள் 2 பேரும் படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. பல இடங்களுக்கு கடந்து சென்றேன். எல்லா டாக்டர்களும் சொல்லிட்டாங்க, எல்லா டெஸ்ட்டுகளும் நார்மலாக இருக்குமா, உங்கள் பெற்றோரை நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க என்று சொல்லிட்டாங்க. என்ன செய்கிறதுன்னு தெரியல சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கதறினாங்க. அப்போது நான் சொன்னேன், உங்கள் பெற்றோர்கள் தங்கி இருக்கிற அறையில் காலையில் மத்தியானம் ராத்திரி 3 வேளையும் ஒரு மணி நேரம் வல்ல சக்தியோடு சத்தமா குரல் உயர்த்தி துதியுங்க. அப்பொழுது ஆண்டவர் உங்கள் பெற்றோருக்கு பூரண சுகத்தை கொடுப்பார். நோயின் பிடியிலிருந்து ஆண்டவர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி அனுப்பி வைத்தேன். பிரியமானவர்களே, இந்த சகோதரி அதே போல துதிச்சிருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 3 வேளை 3 மணி நேரம் வல்லமையோடு துதித்த பொழுது அவர்கள் பெற்றோர்கள் 7வது நாள் எழுந்து நடக்க ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, துதிக்கும் பொழுது நோயின் கட்டிலிருந்து விடுதலை கிடைக்கும். யோசுவா 6ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். எகிப்து நாட்டிலிருந்து இஸ்ராயேல் மக்களை மோசே வழி நடத்தி கொண்டு வருகிறார். அதற்கு பிறகு யோசுவா வழி நடத்தி கொண்டு வருகிறார். இந்த இஸ்ராயேல் மக்கள் கானான் தேசத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். எரிகோ வழியாக செல்ல வேண்டும். இதை அறிந்த எரிகோ மன்னன் எரிகோ கோட்டை கதவுகளை மூடி விடுகின்றான். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அறிவுரைப்படி யோசுவா மக்களை வழி நடத்துகிறார். இந்த மக்கள் அந்த எரிகோ கோட்டையை சுற்றி ஒவ்வொரு நாளும் ஒரு தடவை மௌனமா நடந்து வர்றாங்க. 7வது நாள்ல 6 முறை சுற்றி வர்றாங்க. அதுக்கு அடுத்தபடியாக யோசுவா எல்லாரும் ஆர்ப்பரித்து ஜெபியுங்கள், உரத்த குரல்ல ஜெபியுங்கள் என்று கட்டளை கொடுக்கவும் அத்தனை பேரும் இட்டி முழக்கம் போல ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். பிரியமானவர்களே, அந்த எரிகோ கோட்டை சுற்றி அகலம் எவ்வளவு தெரியுமா? 29 அடி, 29 அடி அகலங்க. 29 அடி அகலம் உள்ள எரிகோ கோட்டை சுவர் இஸ்ராயேல் மக்கள் வல்லமையோடு ஜெபித்த பொழுது கட 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 என்று இடிந்து விழுந்தது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதுதாங்க துதியின் வல்லமை, இதுதான் துதியின் வல்லமை. துதிச்சு பாருங்க. உங்களுக்கு எதிராக எத்தனை பேர் எழும்பினாலும் சரி, கலகக்காரர்கள் உங்களை அச்சுறுத்தலாம், உங்களுடைய சொத்தையும் பணத்தையும் புடுங்கிக்கிட்டு உங்களுக்கு எதிராகவே கோர்ட்ல கேஸ் போடலாம், உங்கள்ட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு வாங்கலைன்னு சொல்லி ஏமாத்தலாம். துதிங்க, வல்லமையோடு துதிக்கும் பொழுது உங்களுக்கு எதிராக நிற்கிற எல்லோரும் ஆட்டங்காண்பார்கள். எல்லாரும் ஆடி போவாங்க, எல்லாரும் காலில் வந்து விழுவாங்க. துதிக்கிற பிள்ளைக்கு முன்னால அரசனும் ஆண்டியும் ஆண்டிடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். துதித்து பாருங்க. உங்க எதிரிகள் எல்லாரும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. உங்களை எதிர்த்து நின்றவங்க எல்லாரும், உங்களை வேண்டாம்னு தள்ளி வச்சவங்க எல்லாரும் உங்க நிழல்ல கொஞ்ச நேரம் நிக்கலாமான்னு வந்து பார்ப்பாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும். அந்த குடும்பம் மிகவும் வறுமையில நொந்து மடிஞ்சு கிடந்த குடும்பம். அப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த வீட்டை விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. ஒரு புரோக்கர் வழியாக அவங்க வீட்டை விற்றாங்க. அந்த விற்கிற பொழுது அந்த புரோக்கர் ஆனவன் 3 லட்சம் ரூபாயை ஏமாற்றிட்டான். பிறகு இந்த குடும்பத்துக்கு தெரிய வருகிறது, இந்த புரோக்கர் 3 லட்சம் ரூபாயை ஏமாற்றிட்டான்னு சொல்லிட்டு மிகுந்த வேதனைப்படுறாங்க. இங்கேயும் அங்கேயும் போய் சொல்லலை, நேராக புரோக்கர்கிட்ட போய் நீ இப்படி ஏமாத்திட்டியாக்கும், உண்மையில நான் கேஸ் போடுவேனாக்கும் அப்படின்னு சொல்லலை. கணவனும் மனைவியுமா மண்டிட்டாங்க. மண்டிட்டு வல்ல சக்தியோடு துதிக்க ஆரம்பிச்சாங்க. வல்ல சக்தியோடு ஆர்ப்பரித்தாங்க. என் தேவனே, உன்னை துதிக்கிறேன் ஐயா, உன்னை போற்றுகிறேன் தேவனே, உன்னை வாழ்த்துகிறேன் ஐயா, நீ வல்லவர் கர்த்தாவே, நீ நல்லவர் கர்த்தாவே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் மண்டிட்டு துதிக்க ஆரம்பித்தாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு நாள் காலையில இந்த புரோக்கர் அவங்க வாசல்ல வந்து நிற்கிறான், நடுங்கிக்கிட்டு, ஐயா இந்தாங்க உங்க 3 லட்சம், இதை பிடிங்கன்னு சொல்றான். அந்த தம்பதியருக்கு பயங்கர ஆச்சரியம், என்ன எப்படி அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொன்னாராம், என்றைக்கு உங்களை ஏமாத்தி இந்த 3 லட்சத்தை வாங்கிட்டு போய் என்னுடைய அல்மேரால வச்சேனோ
அந்த நாள்ல இருந்து எனக்கு சாப்பாடு கிடையாது, அந்த நாள்ல இருந்து எனக்கு உறக்கம் கிடையாது, பித்து பிடிச்சது போல இருக்குது. அப்போதான் எனக்கு தெரிஞ்சது, இந்த பணத்தை வச்ச அந்த நாள்ல இருந்து தான் நம்ம வாழ்க்கை மோசமா போச்சுன்னு சொல்லிட்டு, ஆக இந்தாங்க உங்களை ஏமாத்தி பெற்றுக்கொண்ட இந்த பணத்தை நீங்களே வச்சுக்கிறங்க என்று சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்களாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். துதிக்கு எத்தனை வல்லமை உண்டுன்னு பாருங்க. நீங்க சத்தமா துதிக்கும் பொழுது உங்களுக்கு நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும், பேயிலிருந்து விடுதலை கிடைக்கும், சகல சாபக்கட்டுகள்ல இருந்து விடுதலை கிடைக்கும், சகல அக்கிரம கட்டுகள்ல இருந்தும் விடுதலை கிடைக்கும். பிரியமானவர்களே, துதிங்க, சத்தமா துதிங்க. ஒரு காலம் கேட்காதீங்க என் ஆண்டவர் என்ன செவிடா, அவருக்கு என்ன கத்தி கத்தி தான் ஜெபிக்கணுமா என்று கேட்காதீங்க. பரலோகத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க. பரலோகத்துல கத்தி தாங்க ஜெபிக்கிறாங்க, இடி முழக்கம் போல ஜெபிக்கிறாங்களாம், பெருவெள்ளத்தின் ஆர்ப்பரிப்பு போல ஜெபிக்கிறாங்களாம், பெரியவர் கூட்டத்தின் ஆர்ப்பரிப்பு போல பெருவெள்ளத்தின் இறைச்சல் போலவும் துதிக்கிறாங்களாம். துதிங்க. நம்மெல்லாம் பரலோகத்துக்குரிய மக்கள் தானே, ஒரு நாளைக்கு பரலோகம் தானே போய் சேர போறோம். இன்றைக்கு அப்படியாக துதிக்கும் பொழுது உங்களுக்கு பூரண விடுதலை கிடைக்கும்னு சொல்லிட்டு வேத வசனம் சொல்லுது. பிரைஸ் தி லார்ட். திருப்பாடல் 134 2வது வசனத்தை வாசித்து பாருங்க. திருப்பாடல் 134 2வது வசனத்திலே இப்படியாக சொல்லப்படுகிறது, தூயகத்தை நோக்கி கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்றுங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என்ன சொல்லுது வசனம்? தூயகத்தை நோக்கி கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்றுங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு வெற்றி வேணுமா? உங்க வாழ்க்கையில வெற்றி வேணுமா? உங்க குடும்ப வாழ்க்கையில வெற்றி வேணுமா? உங்க படிப்புல வெற்றி வேணுமா? உங்க தொழில்ல வெற்றி வேணுமா? சகோதரா, தொழில் நஷ்டப்பட்டு போச்சுன்னு சொல்லிட்டு மந்திரவாதிக்கு முன்னால போய் உட்காராத. இது யாரோ பில்லி சூனியம் செஞ்சுட்டாங்க போல, அதான் தொழில் நஷ்டம். யார் வேணாலும் செய்யட்டுமே, நமக்கு தான் ஆயுதம் உண்டு இல்ல. நம்ம கையில ஆயுதத்தை வச்சுக்கிட்டு ஐயோ எனக்கு எறும்பு அடிக்க முடியல, எறும்பு அடிக்க முடியல, எவன் வந்து உனக்காக எறும்பு அடிப்பான்? ஒவ்வொரு சாத்தானும் பல்லு இல்லாத நாய்ங்க. இந்த சாத்தானை பார்த்து நம்ம பயந்து ஓடலாமா? இந்த நாய் வேங்க, நாய் நம்மளை நோக்கி குலைச்சிக்கிட்டு வருதான், குனிஞ்சு ஒரு கல்லாடு, அந்த நாய் ஓட்டமா ஓடிடும். அது போலதான் சாத்தானும், அவன் பல்லு இல்லாத நாய். அந்த நாயை பார்த்து ஒரு நாள் ஓடாதீங்க. நம்ம கையில கல் இருக்குது, அது என்ன? அந்த கல்லு துதிங்கிற கல்லு. சொல்லுங்க பார்க்கலாம். துதிங்கிற கல்லு, துதிங்கிற கல். வல்லமையோடு துதிக்கும் பொழுது அந்த துதியானது தாவீதுடைய கையில இருந்துச்சே கூழாங்கல், அது போல மாறும். அந்த கூழாங்கல்ல எடுத்து தாவீது ஒரே ஒரு அடிதாங்க அடிச்சான். யார் விழுந்தது? கோலியாத்து விழுந்தான், கோலியாத்து விழுந்தான். உங்க கையில கூழாங்கல் இருக்கும் பொழுது, உங்க கையில துதி இருக்கும் பொழுது ஏங்க சோர்ந்து போயிருங்க? வல்லமையோடு துதிங்க. எப்படிப்பட்ட சாத்தானாக இருந்தாலும் சரி அவன் ஓடி போயிருவான். உங்களுக்கு வெற்றி உண்டு. பிரியமானவர்களே, கரங்களை உயர்த்தி துதிங்க. கரங்களை உயர்த்தி துதிக்கும் பொழுது உங்களுக்கு வெற்றிக்கு மேல் வெற்றி நிச்சயமாக உண்டு. விடுதலை பயணம் 17ஆம் அதிகாரம் 11 to 13 வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா, மோசே இஸ்ராயல் மக்களை எகிப்திலிருந்து கானா நோக்கி வழி நடத்தி கொண்டு வருகிறார். அப்பொழுது அமலேசித்தன்கிற ஒரு இனம் இந்த தெரிந்தெடுக்கப்பட்ட இனத்திற்கு இஸ்ராயல் மக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய வருகிறார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை பார்த்து, யோசுவா, நீ மக்களை தெரிந்து கொண்டு இவர்களோடு போய் போரிடு, நானும் மலை மேல் ஏறி சென்று நான் ஜெபம் செய்வேன், நான் என் தேவனை துதித்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லிட்டு மோசேயும் ஆரோனும் ஊரும் ஒரு மலை மேல மலை உச்சிக்கு கடந்து போறாங்க. பிரியமானவர்களே, யோசுவா சில மனிதர்களை தேர்ந்தெடுத்து கொண்டு யுத்தம் செய்ய கடந்து போகிறார். மோசே கரங்களை விரித்து வல்ல சக்தியோடு ஜெபம் செய்கிறார். மலை உச்சியில கூடாரம் அடிச்சு அங்கே உட்கார்ந்து ஜெபம் செய்யலைங்க. கடுமையான வெயில் இருந்திருக்கும். மோசைக்கு வயசு 80வது வயசுல மலை உச்சியில போய் இருந்துகிட்டு கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறார். அவர் எப்பொழுதெல்லாம் மோசையுடைய கரம் மேலே இருந்ததோ, உயர்த்தி இருந்ததோ, இஸ்ராயல் மக்கள் வெற்றி பெற்றனர். எப்பொழுதெல்லாம் கை சிறிது தாழ்ந்து வந்ததோ இஸ்ராயல் மக்கள் தோல்வியுற்றனர். இதை கண்டு ஆரோனும் மூரும் என்ன செய்கிறார்கள்? பெரிய ஒரு பாறாங்கல்லை எடுத்து மோசையை உட்கார வச்சுட்டு இவர்கள் 2 பேரும் 2 பக்கமா இருந்து மோசையுடைய கரங்களை மாலை வரைக்கும் தூக்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, அந்தி மாலை வேளையிலே யோசுவா ஜெயம் கொண்டார். வெற்றி வேணுமா? சோர்ந்து போகாதீங்க.
இருக்கவே இருக்கு 2 கை. இருக்குதா இல்லையா? இருக்கு. எல்லாருக்கும் இருக்குதுல்ல? இருக்கு. நீங்க கடையில் போய் ஒரு கை வாங்கிட்டு வரணுமா? தூக்குங்க உங்க கையை. 2 கையையும் தூக்கி இயேசுவேன்னு சொல்லிட்டு துதிங்க. வல்லமையோடு துதிக்கும் பொழுது, வல்ல ஆயுதம் நமது கரம் நம்மள்கிட்ட இருக்கும் பொழுது துதி. எப்படிப்பட்ட விரோதியா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட தீயவன் உன்னை நோக்கி வந்தாலும் சரி, அவன் சாத்தானாக இருந்தாலும் சரி, இந்த லோகத்தின் எதிரியாக இருந்தாலும் சரி, வெல்லலாம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்லப்படுகிறது. நாற்பட்டால் செய்யப்பட்ட ஏவோத்தை அணிந்து கொண்டு தாவீது தன் முழு வலிமையோடு ஆண்டவர் முன்பாக நடனமாடிக்கொண்டிருந்தார். Praise the Lord. Praise the Lord. திருப்பேழைக்கு முன்னால தாவீது ஒரு குழந்தையை போல வல்ல சக்தியோடு நடனமாடி தேவனை துதித்து கொண்டிருக்கிறார். இதை பார்க்கிறா அவருடைய மனைவி மிக்கோல். அதை பார்த்துட்டு சிரிக்கிறார், கோவப்படுறா. தாவீதுகிட்ட போய், இந்த இஸ்ராயேல் மக்களுக்கு முன்னால ஒரு கோமாளி போல நீ ஆடுறியே, நீ ராஜாவா? நீ இஸ்ராயேல் மக்களுடைய ராஜாவா? ராஜா இன்னைக்கு ஒரு கோமாளி ஆயிட்டானே என்று சொல்லி வருத்தப்படுகிறார், கோவப்படுகிறார். பிரியமானவர்களே, தாவீது என்ன சொல்றாரு தெரியுமா? அடி போடி, என்னை உயர்த்திய தேவனுக்கு முன்னால நான் இப்படி ஆடுவேன், இதை விட அதிகமாகவும் ஆடுவேன். நான் சாதாரண ஆடு மேய்க்கிறவனா இருந்தேன், என்னை அரசனா மாத்தினார். சாதாரண ஒரு ஆளா வலிமை இல்லாதவனா இருந்தேன். சிங்கத்தையும் கரடியையும் கிழிச்சு போடுற வல்லமையை கொடுத்தார், கோலியாத்தை கொண்டு போடுகிற வல்லமையை கொடுத்தார். அப்படிப்பட்ட தேவனுக்கு முன்னால நான் இப்படியும் நடனமாடுவேன், இதை விட அதிகமாகவும் நடனமாடி என் தேவனை தோத்தரிப்பேன் என்று சொல்கிறார். Praise the Lord. Praise the Lord. நிறைச்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களே, நீங்கள் எல்லோரும் குழந்தைகளாக மாறுங்கள். குழந்தைகளாக மாறாவிட்டால் விண்ணரசுக்குள் நுழையவே முடியாது, பரலோகத்துக்கு போகவே முடியாது. பரலோகத்துக்கு போகணுமா? பரலோகத்துக்கு போக உங்களுக்கு ஆசையா? ஆசை. அது என்ன செய்யணும் தெரியுமா? நடனம். தாவீதை போல மாறி நடனமாடி என் தேவனை தோத்தறியுங்க. ஒரு யோசுவாவை போலவும் இஸ்ராயேல் மக்களை போலவும் வல்ல சக்தியோடு குரல் உயர்த்தி தேவனை துதித்து பாடுங்கள். ஒரு மோசேயை போல கரங்களை உயர்த்தி வல்லமையோடு தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்பொழுது உங்களுக்கு விடுதலை நிச்சயம், வெற்றி சத்தியம், நிச்சயம் நிச்சயமாக பரலோகம் சேர முடியும். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, எல்லோரும் பரலோகம் போலாமா? போலாமா? போலாம். அப்போ எழுந்து நின்று பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சுன்னு சொல்லிட்டு வல்லமையோடு ஆண்டவருக்கு துதி பாடுவோமா? எழுந்து எல்லாரும் எழுந்து நின்று பாடுங்க. Praise the Lord. Praise the Lord.
வல்லமையுள்ள தேவனே சுவாமி, இந்த அதிகாலை வேலையிலே இறைச்செய்தியை கேட்பதற்காகவும் உம்மை போற்றி புகழ்ந்து துதித்து ஆராதிப்பதற்காகவும் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் நீ பேர் பேராக தொட்டு ஆசீர்வதியும் சுவாமி. எங்களின் பேச்சிலும் மூச்சிலும் சிந்தனையிலும் சொல்லிலும் எல்லா வேலையிலும் அல்லேலூயா என்று சொல்லி உம்மை துதித்து போற்றக்கூடிய கிருபையை எங்களுக்கு தாரும் சுவாமி. ஒரு மோசேயை போலவும் ஒரு யோசுவாவை போலவும் ஒரு தாவீதை போலவும் வல்ல சக்தியோடு உம்மை போற்றி புகழ்ந்து விடுதலைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை இங்கே கூட இருக்கிற எல்லா மக்களுக்கும் கூட சுவாமி. இந்த நேரத்திலே இந்த ஜெபத்திலே பங்கு கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்கும் பூரண விடுதலையை கொடு சுவாமி. என்னென்ன கட்டுகளுக்கு இந்த மக்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறார்களோ இப்பவே விடுதலை கடந்து செல்லட்டும் சுவாமி. பேயின் கட்டுக்கும் நோயின் கட்டுக்கும் பாவ கட்டுக்கும் சாப கட்டுக்கும் அடிமைப்பட்டு கிடக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த நேரத்தில் விடுதலை கொடு சுவாமி. இயேசுவே ஒவ்வொரு பிள்ளையையும் துதிக்கிற பிள்ளையாக மாற்றும், ஆவியில் நிரம்பி துதிக்கிற பிள்ளையாக மாற்றும், ஜெபிக்கிற பிள்ளையாக மாற்றும் சுவாமி. இயேசுவே பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படட்டும். பரலோகத்திலே தூதர்களும் மூப்பர்களும் புனிதர்களும் 4 உயிர்களும் உம்மை பரிசுத்தர் 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 அல்லேலூயா என்று போற்றி புகழ்ந்து ஆராதிப்பது போல மண்ணுலகிலே வாழ்கிற நாங்களும் எஞ்சியுள்ள நாட்கள் எல்லாம் உம்மை துதித்து போற்றி புகழ்ந்து ஆராதிக்கக்கூடிய கிருபையையும் பாக்கியத்தையும் அருளையும் எங்களுக்கு தாரும் சுவாமி. வேதத்தில் உள்ள எல்லா ரகசியங்களையும் அறிந்து கொள்வதற்கான பாக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தினால ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். தேவன் இயேசு கிறிஸ்து இன்றைய தினத்திலே உங்கள் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென் ஆமென்.